ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ளட்டர் ஆப்ஸை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போடுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃப்ளட்டர் ஆப்பும் நம்ம வந்து ஜாவாவில் பண்ணுற ஆப்பும் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. சரி, கொஞ்சம் பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம ஃப்ளட்டரில் பண்ணுற ஆப்பு அப்லோட் பண்ணுறதுக்கு வேற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் நேட்டிவ் ஜாவாவில் பண்ணுற ஆப் அப்லோட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டும் சேம் தான், ப்ளே கன்சோல் அப்லோட் பண்ணும்போது சேம் தான். பட் அப்டேட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து சில திங்ஸ் வந்து மாறும். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஜாவாவில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராடல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் நேம்லாம் மாற்றும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த OIML ஃபைலில் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பட் அது வந்து டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆப் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்டேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த OIML ஃபைல் எடுத்துட்டீங்க, இந்த OIML ஃபைல் இதில் இருக்கும், அதை எடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி 2 வருஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 3 வருஷன் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த +2 எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சாரி ப்ளஸ் அப்படி தான் இருக்கும், 2 எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா 3 போடுவேன். இது எல்லாமே ஒரு வெர்ஷனில் நம்ம நம்பர் ஆஃப் இது நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் அடுத்த வெர்ஷன் போகிறீங்க அப்படின்னா 1.0 எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1 போட்டுக்கலாம், இல்லை 2 போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷனில் நீங்கள் நம்பர் ஆஃப் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒரு நம்பர் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அகைன் நீங்கள் ஆப் ரன் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா டூல்ஸில் போய் ஃப்ளட்டரில் ஓப்பன் ஃபார் எடிட்டிங் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது நியூ விண்டோவில் இதாகும். அப்புறம் ஜென்ரேட்டிங் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பில்டு கொடுத்துட்டு இப்போ இதில் பில்லை போய் ஜென்ரேட் கொடுத்து சைன் ஏபி எடுத்தீங்கன்னா அதை போய் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போட்டலாம். அண்ட் இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். இப்போ ஒரு ஆப்பை வந்து ஒரு ஃப்ளட்டர் ஆப் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுற ஸ்டெப்ஸு. அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்லோட் பண்ணுறதுக்கு கூட நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து உங்களால் வந்து ஃபர்தராக அதை அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபர்தராக பேமெண்ட் சப்போர்ட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட சைடில் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் புது அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 20 டெஸ்டர்ஸ் அதெல்லாம் நிறைய அந்த இது இருக்குது. பட் ஓல்டு அக்கௌண்ட்டில் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.